லங்காஃபோ ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காப்பது சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களை அடுத்த வாரத்திற்குள் வெளியிட எதிர்பார்ப்பு. இலங்கையில் புதிய வடிவில் பரவும் டெங்கு வைரஸ். காசா ஆய்வகங்கள் மற்றும் இரத்த வங்கிகளில் 87% தட்டுப்பாடு. ஈரானுக்கு எதிரான போர், தப்பு கணக்கு போட்ட இஸ்ரேல். ஆங்கிலேய கால்வாயில் ரஷ்யாவின் எண்ணெய் கப்பலை கைப்பற்றியது பிரிட்டன். ஓமன் கடற்கரை அருகே கப்பல் என்ஜின் கோளாறு, 14 இந்திய மாலுமிகள் மீட்பு. ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களை அடுத்த வாரத்திற்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியானகே சூரியன் செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு பெறுபவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த வார நிறைவுக்குள் பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2026 ஆண்டுக்கான காப்போது சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கான பாடத்திட்டங்களை உரிய காலத்துக்குள் நிறைவு செய்வது தொடர்பாக கல்வி அமைச்சு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் அதிபர்கள், சிரேஷ்ட கல்வி அதிகாரிகளுக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவ விசேட அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ஏதேனும் ஒரு பாடசாலையில் பாடத்திட்டங்களை நிறைவு செய்வதில் தாமதங்கள் காணப்படின் முறையான முன்திட்டமிடல் மூலம் அல்லது தேவை ஏற்படின் மேலதிக நேரத்தை ஒதுக்கியாவது பாடத்திட்டங்களை முழுமையாக கற்பித்து முடிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கல்வி நாட்காட்டியின்படி ஏற்கனவே திட்டமிடப்பட்ட திகதிகளிலேயே 2026 ஆண்டுக்கான காப்போத சாதாரணதர பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சைகள் நடத்தப்படும் என கல்வி அமைச்சு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. மாணவர்கள் பரீட்சைகளுக்கு தங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்வதை உறுதி செய்யும் வகையில் பாடசாலைகள் உரிய பாடத்திட்டங்களை விரைந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என செயலாளர் நாலக்க கலுவ தனது அறிவித்தலில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தற்போது பரவி வரும் டெங்கு நோய் தாக்கத்திற்கு மரபணு மாற்றமடைந்த புதிய வகை டெங்கு வைரஸ் ஒன்றே காரணம் என பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மக்கள் மத்தியில் இந்த நோய் வேகமாக பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அத்துடன் தற்போது பரவி வரும் டெங்கு வைரஸானது கடந்த காலங்களில் நாட்டில் பரவிய வைரஸ் வகைகளுடன் ஒப்பிடுகையில் பல மாற்றங்களை கொண்டுள்ளது. இந்த புதிய வகை வைரஸ் தாக்கம் இதற்கு முன்னர் இலங்கை மக்களிடையே பரவலாக காணப்படவில்லை. இலங்கையர்கள் பெரும்பாலானோருக்கு இந்த புதிய வகை வைரசுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் இல்லை என்பதால் மிக அதிக அளவிலான மக்கள் இந்த தடவை டெங்கு நோய் தாக்கத்திற்கு உள்ளாகக்கூடிய அதிக ஆபத்து காணப்படுகின்றது. இதனால் இந்த நாடு முழுவதும் இந்த நோய் மிக வேகமாக பரவக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதிகரிக்கக்கூடும் என்பதை எதிர்பார்த்து அதற்கு தேவையான சுகாதார ஏற்பாடுகளை அமைச்சு ஏற்கனவே மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இம்முறை பரவும் வைரஸ் முற்றிலும் மாறுபட்டதாக அமைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பொதுமக்கள் அனைவரும் டெங்கு நுளம்பு பெருகும் இடங்களை அழித்து சுகாதார அறிவுறுத்தல்களை கடுமையான முறையில் பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. காசா பகுதியில் உள்ள மருத்துவ ஆய்வகங்கள் மற்றும் இரத்த வங்கிகளின் செயற்பாடுகள் கடுமையான மருத்துவ பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக முழுமையாக முடங்கும் பேரழிவு நிலையை எட்டியுள்ளதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காசா சுகாதார அமைச்சு விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் ஆய்வகங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசோதனை மூலப்பொருட்களில் 87% தற்சமயம் கையில் இருப்பில் இல்லை. போதிய மருத்துவ பரிசோதனை கருவிகள் மற்றும் ஆய்வக உபகரணங்கள் கையிருப்பில் இல்லாத காரணத்தினால் நோயாளிகளுக்கான அத்தியாவசிய பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியாத கடுமையான பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. காசா முனையில் உள்ள இரத்த வங்கிகளில் தற்சமயம் கடுமையான இரத்த பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவசரமாக மேலதிக இரத்தம் தேவைப்படுவதாகவும் சுகாதார அமைச்சு அவசர கோரிக்கையை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் தப்பு கணக்கு போட்டுவிட்டதாக ஈரான் ஜனாதிபதி பெசக்கியான் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு எதிரான போர் முதலாண்டு நிறைவடைந்ததையொட்டி ஈரான் ஜனாதிபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, ஈரான் மீதான தனது தாக்குதல்களின் தாக்கத்தை இஸ்ரேல் தவறாக கணக்கிட்டுவிட்டது. முன்னணி இராணுவ தளபதிகள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் ஈரானை பலவீனப்படுத்தும் மற்றும் இஸ்லாமிய குடியரசை நிலைகுலையச் செய்யும் என்று இஸ்ரேல் நம்பியது. ஈரான் மக்களின் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமைதான் இஸ்ரேலை போர் நிறுத்தம் தொடர்பான நிலைப்பாட்டை எட்டச் செய்தது. ஈரான் அரசு நிர்வாகம் மக்களின் பிரச்சனைகளை ஒரு நிமிடம் கூட புறக்கணிக்கவில்லை. நாட்டின் சவால்களுக்கு தீர்வுகளை காணவும் இன்னல்களை குறைக்கவும் அதிகாரிகள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர்.
இதேவேளை அமெரிக்காவுடனான சாத்தியமான அமைதி ஒப்பந்தம் குறித்து ஈரான் அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி அளித்த விளக்கத்திற்கு பொதுமக்களிடையே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஈரானின் வடகிழக்கு நகரமான மஷாத்திலுள்ள வெளியுறவு அமைச்சக அலுவலகத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய கால்வாயை கடக்க முயன்ற ரஷ்யாவின் நிலக்கடற்படைக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை பிரிட்டிஷ் படைகள் கைப்பற்றியுள்ளதாக பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். இந்த வெற்றிகரமான நடவடிக்கை ரஷ்யாவிற்கும் மற்றுமொரு அடியை வழங்குகிறது. மேலும் உக்ரைனில் புட்டினின் போருக்கு தூபம் போடுவர்களை நாங்கள் ஒளிந்து கொள்ள விடமாட்டோம் என்பதை நினைவூட்டுகிறது என்று ஸ்டார்மர் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சிமிர்டோஸ் என்ற கப்பலை கைப்பற்றப்பட்டதை ஐக்கிய ராஜ்யத்தின் பாதுகாப்பு அமைச்சகமும் உறுதிப்படுத்தியது. கமரூன் கொடியின் கீழ் பயணித்த அந்த கப்பலில் சினூக் உலங்கு வானூர்திகள் மற்றும் பிற விமானங்கள், ஒரு போர்க்கப்பல் மற்றும் ஒரு கன்னிவடி வேட்டை கப்பல் ஆகியவற்றின் ஆதரவுடன் ரோயல் மெரைன் கமாண்டோக்கள் மற்றும் தேசிய குற்றவியல் முகாமை அதிகாரிகள் ஏறினர் என்று அது கூறியது. இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு திறமை, தொழில்முறை மற்றும் தைரியம் தேவை. நமது ஆயுதப்படை வீரர்களுக்கு இதில் ஈடுபட்ட அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பாதுகாப்பு செயலாளர் டான் ஜார்விஸ் ஒரு அறிக்கையில் கூறினார். உக்ரைனில் நடக்கும் தனது போருக்கு நிதியளிக்க ரஷ்யா தனது நிலக்கடற்படையை நம்பியுள்ளது. மேலும் எங்களின் இந்த தடை நடவடிக்கை புடினின் சட்டவிரோத போருக்கு ஒரு பெரும் அடியை வழங்குகிறது. இந்த நடவடிக்கை 6 மணி நேரம் நீடித்ததாக அமைச்சகம் கூறியது. அந்த கப்பல் தற்காலிகமாக இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள ஒரு நங்கூரமிட இடத்திற்கு மாற்றப்பட்டது. ஏதேனும் சுற்றுச்சூழல் அல்லது பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் உள்ளதா என கண்காணிக்கப்படும் என்று மேலும் கூறியது. ரஷ்யாவுடன் தொடர்புடைய கப்பல்கள் கைப்பற்றப்பட்டதை புடின் கடற்கொள்ளை என்று கண்டித்துள்ளார். ஓமன் நாட்டின் கடற்கரை அருகே சென்று கொண்டிருந்த இந்திய கப்பல் ஒன்றில் எதிர்பாராத விதமாக திடீரென என்ஜின் கோளாறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக கப்பலில் இருந்த மாலுமிகள் ஓமன் கடற்படைக்கு தகவல் அனுப்பினர். அந்த கப்பலில் 14 மாலுமிகள் இருந்துள்ளனர். இந்த நிலையில் ஓமன் கடற்படை காவலர்கள் உடனடியாக மீட்பு படகுகளில் சென்று கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகளை பத்திரமாக மீட்டனர். இது குறித்து இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள தகவலில், ஓமன் கடற்கரைக்கு அருகே விராட்வான் என்ற கப்பலில் என்ஜின் கோளாறு ஏற்பட்ட நிலையில் ஓமன் அதிகாரிகள் மேற்கொண்ட தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் மீது குண்டு வீசிய இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இது அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியை கெடுத்துவிடும் என தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. விரைவில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பை குறிவைத்து லெபனான் தலைநகர் பெய்ரூட் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் விமானப்படை குண்டு வீசியது. இதற்கு கண்டனம் தெரிவித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக வலைத்தள பதிவில் கூறியுள்ளதாவது, பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடாது. குறிப்பாக ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் நெருங்கும் நிலையில் இது நடந்திருக்கவே கூடாது. அச்சுறுத்தலிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள இஸ்ரேலுக்கு முழு உரிமை உள்ளது. ஆனால் அந்த தாக்குதல் சிறியதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டும். இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழப்போ காயமோ இல்லை. முக்கியமான நடவடிக்கையை பாதிக்கும் வகையில் ஏதும் இல்லை. லெபனான் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தும் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட உள்ளது. எனவே லெபனானில் இனி எந்த இடத்திலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது. இஸ்ரேல் மீதும் ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தக்கூடாது. நீண்ட மற்றும் அமைதிக்கான துவக்கமாக இது அமையலாம். அதனை வீணடித்துவிடக்கூடாது எனவும் ட்ரம்ப் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன்
யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.